ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ரெகுலராக ரைஸ் யூஸ் பண்ணி தான் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், டின்னர் ஆகட்டும், இட்லி தோசை அப்படின்னு செய்வோம். இன்னைக்கு ரெசிபிஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செய்யக்கூடிய ஹெல்த்தி ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். வெள்ளை சோளம் யூஸ் பண்ணி எப்படி மாவு அரைச்சு செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு சோளம் 1 கப்பு, இட்லி ரைஸ் 1 கப்பு 6 ஹவர்ஸுக்கு நல்லா கழுவி ஊற வச்சுக்கணும். அரிசி அரைக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி உளுந்து 1 கப்பு, வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சுக்கணும். நம்ம இப்ப கிரைண்டர்ல தான் அரைக்க போறோம். ஃபர்ஸ்ட் உளுந்த கழுவி அரைச்சி எடுத்துட்டு நெக்ஸ்ட் சோளம் அரிசி சேர்த்து ஃபைன் பேட்டரா அரைச்ச பிறகு அது கூட 2 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து அந்த மாவை உளுந்து மாவுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஓவர் நைட்டு புளிக்க வச்சுக்கணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா மாவு புளிச்சு ரைஸ் ஆகி சூப்பராக ரெடி ஆகிருக்கும். ஃபர்ஸ்ட் ரெசிபிஸ் குழிப்பணியாரம். இதுக்கு ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கணும். ஆனியன், கிரீன் சில்லி, கொரியாண்டர் லீவ்ஸ், கறி லீவ்ஸ் எல்லாம் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கணும். பாத்திரத்தில் ஆயில் சேர்த்து கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து வதக்கி மாவு கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு குழி பணியாரக்கல்ல சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கணும். இந்த பணியாரம் செய்யறதுக்கு சோடா உப்பு சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாவில் ஸ்வீட் பணியாரமும் செய்யலாம். வெல்லத்தை தண்ணியில் கொதிக்க வச்சு மாவு கூட சேர்த்து ஏலக்காய், தேங்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஊற்றி எடுத்தா ஸ்வீட் பணியாரம் ரெடி. வீடியோ எடுக்கலை. நெக்ஸ்ட்டு பண்ண ஆப்பம். நம்ம பணியாரத்துக்கு ரெடி பண்ண மாவை யூஸ் பண்ணி ஆப்பம் செய்கிற பாத்திரத்தில் நல்லா தாராளமாக நெய் சேர்த்து இந்த மாவை மொத்தமாக ஊற்றி எடுத்தா பண்ண ஆப்பம் ரெடி. ரொம்பவே கிறிஸ்பியாக டேஸ்ட்டு சூப்பராகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இட்லி செய்யலாம். அதுக்கு இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி நம்ம யூஸ்வலாக எப்படி இட்லி ஊற்றுறோமோ அதே மாதிரியே இட்லி தட்டில் ஊற்றி வேக வச்சு எடுத்தா சாஃப்டான இட்லி ரெடி. இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி குயிக்காக செய்யலாம். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மிக்ஸி ஜாரில் பச்சை மிளகாய், தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு பிறகு வாஷ் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸு, ஹாஃப் லெமன் சேர்த்து ஃபைனாக அரைச்சி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து அது கூட சேர்த்தா சட்னி ரெடி. தாளிக்கிறத வீடியோ எடுக்கலை, சாரி. மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு தோசை செய்யலாம். மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி அப்புறம் தோசை ஊற்றணும். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு எடுத்தால் மொறு தோசை ரெடி. இந்த ரெசிபிக்கு ரெட் சட்னி, க்ரீன் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோவில் இதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை சம்பா ரைஸு, மில்லட் வச்சு ரெசிபிஸ் போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோட யூடியூப் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். சோளம் வச்சு இப்படி கூட செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.